அகோர அதிபதியே, அதிபதியே, அகோர அதிபதியே, குருவே. என்னாச்சு? எதுக்காக இப்படி தலைதறிக்க ஓடி வர்ற? உங்களை பார்த்து அந்த ரகசியத்தை சொல்லலாம் தான் இப்படி ஓடி வந்த. சொல், வந்த விஷயம் என்ன என்று சொல். அந்த ராணி கிளவிக்கிட்ட சித்தார்த் தோல்ல திடீர்னு ஒரு நட்சத்திர மச்சம் வந்திருக்குன்னு சொல்றா. அவங்க 2 பேரும் ராணிய வீட்டுக்கு வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. தாடிகாரன் வலது தோள் பட்டையில திடீர்னு ஒரு நட்சத்திர மச்சம் வந்துகுது. உன்னோட பரம்பரையிலேயே ரொம்ப பெரிய ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. சாதாரண ஒரு மானுடனா பிறந்து இப்போ ஒரு ரொம்ப பெரிய அகோர அதிபதியா நீ மாறி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதே நேரத்துல சாதாரண மானுட பிறப்பு பிறந்து மந்திர சக்தி அறைக்கு அந்த ராணியோட உன் தாத்தா பாட்டி 2 பேரும் அந்த ரகசிய அறைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சித்தார்த், ராணி, பொம்மி இவங்க 3 பேருக்கும் சம்பந்தப்பட்ட பொருள் அது எங்க இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நாமளும் அந்த ரகசிய அறைக்குள்ள கண்டிப்பா போகணும். வா, புறப்படு. உனக்கு நான் கொடுத்த வேலையை சரியா செஞ்சு முடிச்சிட்ட. அடுத்து நடக்க போற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப இங்க இருந்து நீ அங்கே போ. சரிங்க, உத்தரவு குருவே. வரங்க மஸ்தா. கிளம்பு, போலாம். புறப்படலாம் ஐயனே. இது சாதாரண புத்தகம் இல்ல ராணி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. நீங்க என்ன தாத்தா சொல்றீங்க? தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு, நம்ம குடும்பத்துக்கு யாரோட சாபம் வந்திருக்குன்னு அடிக்கடி புலம்புறோம்ல, அது எல்லாத்துக்குமான காரணம் இந்த புத்தகத்துல இருக்கு. நம்ம பரம்பரை சாதாரண பரம்பரை இல்ல ராணி, வேடனோட பரம்பரை. என்னது, வேடன் பரம்பரையா? அப்போ அந்த வேடன் யாரு தாத்தா? வேடனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீ பார்த்திபனை பத்தியும் சம்யுக்தாவை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். யார் அந்த பார்த்திபன்? யார் அந்த சம்யுக்தா? நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இந்த புத்தகத்துல தான் இருக்கு.
தாத்தா, தாடிகாரன் தோல்லையும் இதே மாதிரி நட்சத்திர மச்சம் தானே இருந்துச்சு. அம்மா, இவரை பார்க்க சொல்ல தாடிகாரன் மாதிரியே இருக்கிறாரே. உன் தாடிக்கார மாதிரி இவர் இல்ல, இவர மாதிரி தான் உன் தாடிக்காரன் இருக்கான். யார் இந்த பார்த்திபன் தாத்தா? ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நான் பார்த்த அதே கம்பீரம் எப்பயுமே என் கண் முன்ன நிக்குது. இந்த பார்த்திபன் எல்லா விஷயங்களிலும் திறமையானவன். ஒரு முறை கூட போர்க்களத்தில் தோல்வியை சந்திக்காதவன். இன்னும் சொல்ல போனால் நம் மாமன்னன் வேடனின் வீரத்திற்கு நிகரான ஒருவன் இவன் மட்டும்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சம்யுக்தா விஷயத்தில் தன் உடன் பிறந்த அண்ணன் மாமன்னன் வேடன் கோபத்திற்கு ஆளாகி கொல்லப்பட்டான். நம் மாமன்னன் வேடன் எந்த நாட்டில் காலடி எடுத்து வைத்தாலும் அங்க இருக்கக்கூடிய அனைத்தும் அவருக்கு சொந்தமாகிவிடும். அதே போல்தான் அந்த சம்யுக்தாவும். நாம் பூஜை ஆரம்பிக்கலாம். ஆகட்டும்.